கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் நாம தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை சத்தமாக வாசிக்கலாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13-14. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. இதனாலே நாம் தியானிக்கிற ஒரு தலைப்பு, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். அல்லேலூயா. Fear not, I will help you. நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று கர்த்தர் இந்த வருஷ துவக்கத்தில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். ஆமென். இந்த 2 வசனங்களிலேயும் திரும்ப திரும்ப வருகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன். 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொல்கிறார். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். அப்படியானால் இது எதை குறிக்கிறது? 2 முறை ஆண்டவர் அடுத்தடுத்து சொல்லுகிறார் அப்படின்னா, இது தேவன் இதை நிச்சயமாய் செய்வார் என்பதை குறிக்கிறது. அல்லேலூயா. 2 முறை அடுத்தடுத்து வருகிற பொழுது அது தேவன் செய்கிற ஒரு நிச்சயத்தை குறிக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவன் இதை சீக்கிரமாய் செய்வார். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார், நமக்கு துணை செய்வார், நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு பிரச்சனைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோமா? எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, ஒருவேளை உங்க சத்துருக்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டு சொல்கிறார், நீ பயப்படாதே நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஆமென். நீ மட்டும் உதவி செய்தவர், இனியும் சொல்ல, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு துணை இருக்கிறேன். I will help you. இக்கட்டிலே மனித உதவி அற்று போனாலும் கர்த்தருடைய உதவி ஒருபோதும் அற்று போகும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. இக்கட்டில் மனிதனுடைய உதவி ஒருவேளை விருதமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று